கேக் பண்ண புதுசுலலாம் வந்துட்டு யாராச்சும் காலையில கேக் ஆர்டர் சொல்லி ஈவினிங் கேட்டாங்கன்னா வந்துட்டு திருன்னு முழிப்பேன். இந்த டைம்ல நம்மனால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம் கிடக்கும் ஒரு 10 மணி நேரம் கிட்ட. ஆனா வந்துட்டு அவ்ளோ யோசிப்பேன். பட் இப்பலாம் வந்து அப்படி இல்ல. டக்கு டக்குன்னு வந்துட்டு எடுத்துடுறது. ஒரு 3 ஹார்ஸ் கேப் இருந்தாலுமே. இந்த கேக்கும் வந்து லாஸ்ட் மினிட் கேக் ஆர்டர் தான். என்னைய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கே ஆர்டர் பண்ணி இன்னைக்கே கேட்டாங்கன்னா, அது எல்லாமே லாஸ்ட் மினிட் கேக் ஆர்டர் தான். ஆனா வந்துட்டு இந்த கஸ்டமர் வந்து எனக்கு வந்து டைம் குடுத்தாங்க. ஒரு 6 ஹார்ஸ் கிட்ட வந்துட்டு டைம் இருந்துச்சு இந்த கேக் பண்றதுக்கு. ஸோ வேகமா ஸ்பாஞ்ச்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு ஐசிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரசமலாய் ஃப்ளேவர் 1 கேஜில வந்து கேட்டிருந்தாங்க. ஹாஃப் பர்த்டே கேக்குன்றனால கேக்கே வந்து ஹாஃப் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ நான் வந்து 1 கேஜில வந்து கேக் வந்து பேக் பண்ணிட்டு ஹாஃபா கட் பண்ணி மேல வைக்க போறப்ப லைட்டா வந்து கேக்ல வந்து கிராக் விழுந்துருச்சு. கிராக் இல்ல கேக்கே பாதியா வந்துட்டு பிய தெரிஞ்சுச்சு. நல்ல வேளை எப்படியோ புடிச்சு வச்சு டிங்கரிங் மக்கரிங் பண்ணி கேக்கே வந்துட்டு நீட்டா வந்து ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். கஸ்டமைஸ்டு டிசைன் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து அங்கங்க வந்து பட்டர்ஃப்ளைஸும் வந்து பிளேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. 2வது என்னன்னா ரசமலாய் கேக்குன்றனால எல்லோ கலர்லயே வந்து பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கஸ்டமர் கேட்ட மாதிரியே எல்லோ கலர்லயே வந்து பண்ணிட்டு ஒரு 4 பட்டர்ஃப்ளை வரிசையா பறக்க விட்டாச்சு. பட் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளைஸ் வச்சதோ இல்ல இந்த டிசைன் இது எல்லாத்தையும் விட வந்து எனக்கு அங்கங்க ரசமலாய்ஸ் பிளேஸ் பண்ணிட்டு மேல வந்து அந்த ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு சீரியஸா கேக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கு என்னை மாதிரி ரசமலாய் வச்சோனே தான் கேக் அழகா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா எல்லோ ஆட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.